ஹே காய்ஸ், வெல்கம் டு ப்ரீத்திஸ் டைரி. இன்றைக்கி வந்து ஒரு சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் வித் ஃப்ராஸ்டிங்கோட தான் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கப் கொக்கோ பவுடர், 3/4 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வெட் இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 பிஞ்ச் சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 4 எக்ஸ் ஆட் பண்ணி நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ளஃபியாக வந்ததுக்கப்புறம் 1 கப் பவுடர்டு சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் நார்மல் சுகர் எடுக்கிறீங்கன்னா 3/4 கப் சுகர் எடுத்துக்கோங்க, அதுவே கரெக்டாக தான் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப் ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். வாசனை இல்லாத ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஆயில் ஆட் பண்ணும்போது பீட்டரை வந்து லோ ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. அதையும் வந்து ஒரு 3 பேட்சாக வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட் பண்ணி ரிப்பன் கன்சிஸ்டன்சி வந்தோடனே பீட்டர் ஆஃப் பண்ணிடுங்க. சைடில் அப்படியே ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 170 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரில் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ப்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அது மாதிரி ஓவர் மிக்ஸும் பண்ணிடக்கூடாது. ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டா கேக் ரொம்ப ஹார்டாயிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 8 இன்ச் டின்னில் பட்டர் பேப்பர் லைன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாவெல்லாம் போர் பண்ணி லம்ஸ் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு டூத் பிக்கை இன்சர்ட் பண்ணி நல்லா ஜிக்ஸாக் மாதிரி போட்டுடுங்க. அதில் வந்து லம்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும். அப்புறம் ஓவனில் 170 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் வந்து வச்சு எடுத்தாலே பர்ஃபெக்டாக வந்துடும். நான் வந்து ஓவனில் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இந்த மெஷர்மெண்ட்டே கரெக்டாக தான் இருக்குது. அதனால் நான் இதே ஃபாலோ பண்ணுறேன். 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கும்போது கேக் வந்து அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு. கேக் ரெடி ஆகிடுச்சின்னு எப்படி பார்க்குறதுனா, ஒரு டூத் பிக்கை வந்து அதில் இன்சர்ட் பண்ணி பாருங்கள். அதில் வந்து டூத் பிக் வந்து க்ளீனாக இருந்துச்சுன்னா கேக் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். சைடில் வந்து சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணிக்கலாம். சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணுறப்போ 2:1 அந்த ரேஷியோவில் ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி விப்பிங் க்ரீமில் தான் பண்ணுறேன். ஒரு 2 மினிட்ஸ் வந்து க்ரீமை கொஞ்சம் ஹீட் பண்ணாலே வந்துட்டு கரெக்டாகிடும். இல்லைனா ஒரு மாதிரி திரிஞ்சு போன மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம் பீட் பண்ணுறதுக்கு உங்கள் ரூம் டெம்பரேச்சரில் ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சுன்னா கீழே ஒரு பவுலில் ஐஸ் கட்டி வச்சு மேலே வந்து க்ரீம் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து சாக்லேட் க்ரீம் பண்ணுறதுனால கொஞ்சோண்டு சாக்லேட் கனாஷ் அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாக்லேட் கனாஷ்க்கு பதிலாக நம்ம மெல்டட் சாக்லேட் யூஸ் பண்ணால் அது வந்துட்டு ஒரு மாதிரி கட்டி கட்டியாக ஆயிடும். அதனால் வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. சாக்லேட் கனாஷே யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டிஃப் பீக்ஸ் வந்தோடனே பீட்டரை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கேக் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக கூலானதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்துட்டு ஒரு மாதிரி ட்ரை ஆன மாதிரி இருக்கும். அதனால் அதை அப்படியே எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்க கேக்கை வந்து 3 ஸ்லைஸாக போட்டு எடுத்துக்கலாம். சைடில் அப்படியே சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். சுகர் சிரப் கொஞ்சோண்டு ஹாட் வாட்டரில் சர்க்கரையை போட்டு மிக்ஸ் பண்ணால் சுகர் சிரப் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு கேக் போர்டில் கொஞ்சோண்டு க்ரீம் அப்ளை பண்ணி கேக் அது மேலே வச்சு சுகர் சிரப்பை போர் பண்ணுங்கள். ஃபுல்லாக கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றினா அப்போ தான் வந்து அந்த மாய்ஸ்டராக இருக்கும் கேக்கு. அதுக்கப்புறம் ஒரு பைப்பிங் பேக்கில் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. பிகினராக இருக்கீங்கன்னா பைப்பிங் பேக்லேயே போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு. அதனால் இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி அப்படியே ரவுண்டாக ஸ்பைரல் மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாகிடும். ஒரு பேரட் நைஃப் வச்சு அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் ஈக்குவலாக இருக்கும் க்ரீம் வந்து. அதுக்கப்புறம் இதுக்கு ஃபில்லிங்ஸ் கொடுக்குறதுக்கு நம்ம சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதை எடுத்து அதில் கொஞ்சம் ஊற்றி நல்லா நாலா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி அடுத்த லேயருக்கும் கேக்கை வச்சு சுகர் சிரப் அப்ளை பண்ணி க்ரீம் போட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதே தான் 3 லேயருக்கும் பண்ணி க்ரம் கோட் கொடுத்து எடுத்துக்கலாம். க்ரம் கோட் வந்து க்ரம்ஸ்லாம் கொஞ்சம் விழுகாமல் இருக்கிறதுக்கு தான் க்ரம் கோட் கொடுக்குறோம். க்ரம் கோட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 1/2 hour வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து க்ரம்ஸ்லாம் கொஞ்சம் செட் ஆகி கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம மெயின் கோட் கொடுத்தா சூப்பராக வந்துடும். மெயின் கோட்டையும் பைப்பிங் பேக்கில் தான் நான் கொடுக்குறேன். அப்படியே வந்து பைப்பிங் பேக்கில் வச்சு போட்டோன்னா கரெக்டாக வந்துடும். அந்த ஷேப் எதுவும் மாறாது, கரெக்டாக அந்த வந்துடும். பேரட் நைஃப் வச்சு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பேலன்ஸ் இருந்த சாக்லேட் கனாஷ் எடுத்து கேக்கில் ஊற்றி டிசைன் போட்டுக்கலாம். சைடில் அப்படியே ட்ரிப்பிங்ஸ் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஸ்பூன்லேயும் எடுத்து ஊற்றிக்கலாம். அப்படி வந்துட்டு உங்களுக்கு ஸ்பூனில் வரலைன்னா
பைப்பிங் பேக்கில் சாக்லேட் கனாஷை ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக ஒரு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுத்தா கரெக்டாக வந்துடும். நான் வந்து இன்றைக்கி ஸ்பூனில் தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு ரோசர் டிசைன் கொடுக்குறதுக்கு 2D நாசில் தான் எடுத்திருக்கேன். 2D நாசிலில் வந்துட்டு அப்படியே சைடாக கொடுத்தா ரோசர் டிசைன் வந்துடும். அவ்வளோதான், கேக் லுக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. See you from another good content. Bye.